ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற நம் தேவன் நம்மையும் அவருடன் கூட்டிச் செல்ல காத்திருக்கிறார். எனவே தன் பாவத்தை அவரிடம் மறைக்காதிருங்கள். பாவத்திலிருந்து மீண்டு வர அவரை இறுக பற்றி கொள்ளுங்கள். காயினின் சுபாவம் நமக்கு வேண்டாமே, எரிச்சலின் ஆவியும் நமக்கு வேண்டாமே. நீ அவருக்கு பிரியமாய் நடந்து கொள். நீ கலங்காதபடி எச்சரிக்கையாயிரு. உன் கண் உனக்கு விளக்காய் இருப்பதால் இருளிலே நடவாமல் ஒளியிலே நடவுங்கள். தேவன் கடைசி நாட்களில் நடக்கப் போகும் காரியங்களை யோவானுக்கு வெளிப்படுத்தியது போல் உன்னை கொண்டும் அவரது பரம ரகசியங்களை வெளிப்படுத்த காத்திருக்கலாம். எனவே அவரை விட்டு விலகாதே. ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விடுவிப்பார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்கிறார். எனவே சாத்தானுக்கு எதிர்த்து நில், பாவத்திற்கு விலகி ஓடு. உன்னை யாரும் தொடுவதில்லை. குமாரன் கோபம் கொள்ளாதபடி உண்மையும் உத்தமனுமாய் நீ நடந்து கொண்டால் அவருடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்கலாம். அக்கிரம சிந்தை உன்னில் இருந்தால் அவர் உன்னை விட்டு தூரமாய் போய்விடுவார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.